ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசு அறநிலைத்துறையிலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய கோயில்கள் வாரியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. தற்போது அதன் அடிப்படையில் மற்றொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமே இல்லாமல் நேர்காணல் மட்டும் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஜாப் உறுதியாக கிடச்சிரும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே அனுப்ப மட்டும் தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 41,000 வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான சேல்ரி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 7/3/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அஃபிஷியலாக வந்திருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தவிர்த்து வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கார்னரில் விண்ணப்பதாரரின் புகைப்படம் சான்றப்போனான்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைன் பண்ணிவிட்டு என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்ற பெயரை இங்கே குறிப்பிடணும். ஒவ்வொரு பதவி, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு பதவிக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பதவியின் பெயர் அப்படின்றத மட்டும்தான் இங்கே குறிப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் 3ல் ஏதாவது ஒரு பெயர் எழுதிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது பள்ளி சான்று நகல்களில் இருக்கிற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பாலினம் என்ன அப்படின்றத குறிப்பிட்ருங்க. நிரந்தர முகவரி,
அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் எப்படி ஆதாரில் இருக்கோ அதே அந்த 12 இலக்க ஆதார் நம்பர், தொலைபேசி எண், கைபேசி எண், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருக்கிறது கொடுத்துருங்க. உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வயது பூர்த்தி அடைந்தவரா, 45 உங்களோட வயது என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதற்கான கல்வி தகுதி நீங்கள் குறிப்பிட்டேன் போதுமானது. இதர தகுதி ஏதாவது இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நன்னடத்தை சான்று வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 14ஆவதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் குறிப்பிடுங்க, இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய பெயர் குறிப்பிட்டுட்டு ஸோ உங்கள் அப்பா பேர் இங்கே நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம் உங்கள் சைன் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும், ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஆதார் அட்டை நகல். ஸோ அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்தவரா என்பதை நிர்வகிக்க உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், கல்வி சான்று நகல் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்டாச் பண்ணணும். நன்னடத்தை சான்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யார்ட்டையாச்சும் நன்னடத்தை சான்று வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ சுய விலாசம் விட்ட 35 ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை ஒரு A4 கவர் வாங்குங்க. அதில் 35 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் போட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டூன் போட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அது எதுக்குன்னு கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அவங்க அந்த கவரில் தான் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 45 வயதுக்குட்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பதவியின் பெயர் பரிசாரகர் அப்படின்ற கேட்டகரி, இல்லை சுயம்பாகி. இதற்கான உங்களுக்கான சம்பளம் 13,200லேருந்து 41,800 வரைக்கும் இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பதவி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கு 18,600லேருந்து 39,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கப்புறம் இரவு காவலர் மற்றும் திருவலகு அப்படின்னு 2 விதமான கேட்டகரிக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும், 10,000லேருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு, சம்பளம் எல்லாமே பார்த்தாச்சு. அப்ளை பண்ண கடைசி தேதி 7/3/2025 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5:45க்குள்ளே இந்த அப்ளிகேஷன்லாம் இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லை அலுவலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அலுவலகத்துலேயே டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நேரடியாகவே அவங்களோட அலுவலகத்திலே கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு எல்லாமே மீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்கள் வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.